ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகம், இந்த மனுஷங்க, இந்த உயிரினங்கள் எல்லாமே தானாக உருவாச்சுன்றாரு. அவருக்கு எவ்வளோ வீடியோக்கள் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டுறாரு. சரி, அதான் இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ ப்ரூஃப் காமிச்சாலும், எவ்வளோ வீடியோ காமிச்சாலும் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அவங்கவுங்க விருப்பம். அது அவங்க தான் மனசாட்சியோட நேர்மையோடு அதை ஏற்றுக்கணும். நம்ம என்ன தான் சொன்னாலும், இல்லை நான் பிடிச்ச புயலுக்கு 3 கால் தான், நைட்டில் காக்கா பறக்குது, அது மாதிரி அவங்க சொல்கிற சித்தாந்தத்தையே சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உண்மை என்ன இருக்கோம், எது உலகத்தின் நீதியோ, எது இயற்கையின் படைப்போ, அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், விளங்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை நம்பணும். எதுவுமே நம்பாமல், எதுவுமே புரிஞ்சிக்காமல், எதுவுமே என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்காமல் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க சரியாக தான் கரெக்டுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ இந்த பென் இருக்குது. இந்த பென்னு மூடி கட்டி வச்சுருக்கேன். இந்த மூடி தானாக பெண்ணில் போகுமா? போகாது. இந்த மூடி எடுத்து ஒருத்தர் மூடினா தான் இந்த பெண்ணை மூட முடியும். அதே மாதிரி எவ்வளோன்னு சொல்லலாம். இந்த பெண்ணு உருவாக்குனது மனுஷன், தானாக உருவாகுமா? இந்த கண்ணாடி இப்படி நான் கைட்டு வச்சுருக்கேன், தானாக கண்ணுக்கு போகுமா? போகாது. நாம் எடுத்து இப்படி மாட்டணும், அப்போ தான் கண்ணில் போகும். ஒரு சிம்பிள் லாஜிக். ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன், ஒரு 3 வயசு பையன் ஒரு கேட்டாலும், சாக்லேட்டு நீ சாப்பிட்டா தான் வாயில் போகுமா, கவர் பிரித்து, இல்லை தானாக அதே கவர் சாக்லேட்டு கவர்லேருந்து பிரிஞ்சு இந்த சாக்லேட் தானே வாயில் போகுமான்னு கேட்டால் அவன் உந்து சிரிப்பான். என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான், சாக்லேட் இப்படி தானாக கவர் பிரியும், எப்படி தானாக சாக்லேட் வாயில் போகும், நம்ம தான் எடுக்கணும், அதை பிரிக்கணும், அதை வாயில் போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவான். சின்ன பையன், ஒரு 3-4 வயசு பையனுக்கு கூட இருக்க அறிவு இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேருக்கு, உலகத்தில் உள்ள நிறைய சயின்டிஸ்ட்டுங்க, நிறைய அறிவாளிங்கள்லாம் இருக்காங்க. தான் சொல்கிற சித்தாந்தம் தான் கரெக்டுன்றாங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல. காமெடியாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது. அது இல்லாமல் அது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது தெரியல. எதுவுமே இல்லாமல் தானாக உருவாகுதுன்னா அது நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சின்ன விஷயம், ஒரு துளி தண்ணி கூட ஒருத்தன் உருவாக்கியிருப்பான். ஒரு கொசு, ஒரு ஈ கூட, ஒரு எறும்பு கூட ஒருத்தர் உருவாக்கியிருப்பான். தானாக உருவாக்க முடியாது. இதெல்லாம் இயற்கை நீங்கள் இயற்கைன்றீங்க. அதே மனுஷன் படித்த படைப்புகள்லேருந்து எதனாலும் சொன்னோன்னா நம்ப மாட்டீங்க. சிஸ்டம் தானாக உருவாயிடுச்சு, பிளேன் தானாக உருவாயிடுச்சு, வண்டிங்க தானாக உருவாயிடுச்சு, டிவி தானாக உருவாயிடுச்சு, லேப்டாப் தானாக உருவாயிடுச்சு, நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதே இறைவன் படைத்த வானங்கள், பூமிகள், கோள்கள், உலகத்தில் எல்லா இயற்கையான படைப்பு, மரம், செடி, கொடி, மலை, கடல், ஆறு, மனுஷன், மற்ற எல்லா உயிரினங்களும் தானாக உருவாச்சு சொன்னால் அது மட்டும் ஏற்றுக்கிறீங்க, அது மட்டும் நீங்கள் நம்புறீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் அது இறைவன் படித்த பொருளை விட்டுட்டு மனுஷன் படித்த பொருளை நம்ம காமிச்சா அது அது எப்படி உருவாகும், இது எப்படி உருவாகும்? ரெண்டுத்துக்கும் ஒரே லாஜிக் தானே, சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு அதோடு புரியலையா? இதுவும் தானாக இதுவும் உருவாகுது, இயற்கையும் தானாக இது உருவாகுது. எல்லாத்தையும் உருவாக்குறவன், படைத்தவன், அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இறைவன். இந்த மனுஷன் படித்த படைப்பை கூட இறைவன் தான் படித்தான். மூலம் மனுஷன். இந்த மனுஷனுக்கு அந்த சிந்தனை யார் கொடுத்தது? இறைவன் தானே. அப்போது இறைவன் தான் எல்லாத்தையும் படித்தான். அது அவன் படித்தான், இது மனுஷனால் படைக்க வச்சான். அது மட்டும் பார்த்தா உலகத்தில் எல்லாமே இறைவன் படைப்பு தான். அதுதான் நானும் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி, உங்கள் மனசுப்படி, உங்கள் சிந்தனைப்படி நீங்கள் வாழ்லாம் உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எல்லோரும் ஒரு நாளைக்கு சாக போகிறோம், எல்லோரும் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கப்புறம் இறைவன் முன்னாடி நிற்கணும். அதை பற்றி யோசிச்சிங்க, புரிஞ்சிங்க. நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் போய் சொன்னாலும், நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா பாவங்கள் பண்ணாலும் ஒரு நாள் உங்களுக்கும் வயசாகும், உங்களுக்கும் மரணம் வரும். அது எப்போன்னு வரலாம், இன்றைக்கி, நாளைக்கு, எந்த வருஷம் வரலாம், எந்த செகண்ட் வரலாம். அதனால் இறைவனை பயப்படுங்க. நம்மளை படைத்த இறைவனை பயப்படுங்க. நம்ம படைத்த இறைவன் யாருன்னு கண்டுபிடிங்க. நம்ம படைத்த இறைவனுக்கு அடி பண்ணிங்க, தலை வணங்குங்க, அவர் சொல்கிற சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நம்ம உலகத்தில் படித்த இறைவன் படைத்ததுக்கு அர்த்தம். இல்லை நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் இஷ்டப்படி தான் வாழுங்க. இறைவன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டான். நீங்கள் இஷ்டப்படி ஊதாரித்தனமாக, புறம்போக்குத்தனமாக, முள்ள முறிச்சித்தனமாக, எல்லாம் கெட்ட பழக்கம், மது, சூது,
மற்றவங்க கொலை கற்பழிப்பு என்னன்னு பண்ணுங்கள். உலகத்தில் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சட்டம் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஆளுங்க அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது. நீங்கள் ஒரு சிறு பாவம் பண்ணாலும் அதுக்கும் தண்டனை இருக்குது. ஒரு சிறு நன்மை பண்ணாலும் அதுக்கும் நன்மை இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க, எது கரெக்டுன்னு தெரிஞ்சுங்க. உண்மையான இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது எல்லா மனுஷனோட கடமை. உண்மையான வேதம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது எல்லா மனுஷனோட கடமை. எது நேரான வழி, எது மனிதனுக்கு ஏற்ற வழின்னு பாதை மார்க்கம்னு கண்டுபிடிக்கிறது எல்லா மனிதனோட கடமை. இல்லை நீ சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன், நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின், நான் சிக்கு, நான் ஜுடைசம் அப்படின்னு சொல்லி அவங்க மதத்தையே பின்பற்றுங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இயற்கையாக நமக்கு வந்திருக்க மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதை நம்புங்க, அதை புரிஞ்சுங்க. இல்லை நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறதுனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஒரு நாள் சாவோம். செத்தப்புறம் எல்லோரும் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். அப்போது யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது போய், யார் சொர்க்கத்துக்கு போகிறா, யார் நரகத்துக்கு போகிறா, என்னென்ன நடக்கும்னு எல்லாம் கண்ணால் பார்க்க போகிறீங்க. அப்போது நான் சொன்னது தப்பாக ரைட்டானு உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உயிரோடு இருக்க போது, உங்களுக்கு ஆயுசு இருக்க போது, எது தப்பு எது ரைட்டுன்னு புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். சொல்லணுன்னா அவர் கணக்கில் சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது ஒரு செகண்ட் வேலை தான். அது இறைவன் அந்தந்த மனுஷனுக்கு அருள் கொடுப்பான். அது ஒன்று. ரெண்டாவது நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இல்லை இப்படி தான் அப்படி தானே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் விளக்குறேன். எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. சரியா? ஓகே, பாய், தேங்க்ஸ்.